தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திர தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே என்றால் இருதயத்தில் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை பயிற்சிக்கு கொண்டு வரணுங்க. நம்ம நிறைய கேட்குறோம், செபிக்கிறோம், ஆனால் விசுவாசத்தை பயிற்சி கொண்டு வரணுங்க. அப்போதான் அந்த மலை போகும் நமக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. யோசுவாவும் காலேபும் வேவு பார்க்கும்படியாக அவர்கள் காதேஸ் பர்னேலேருந்து போகிறாங்க. கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் 10 பேர் சொல்றாங்க, ஐயோ நம்மால் முடியாது, ஏனாக்கின் புத்திரை பார்த்தோம், அரணிப்பான கோட்டையை பார்த்தோம், நாங்கள் எல்லாம் அவளுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், முடியாது 10 பேர் சொல்றாங்க. ஆனால் யோசுவா காலேப் மாத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் எளிதாய் பிடித்து விடலாம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. எப்படி சார் இது? அதாங்க விசுவாசம். இந்த 12 பேரும் ஒரே காட்சி தான் பார்க்குறாங்க. ஒரே ஊர், ஒரே காட்சி, 40 நாள், எல்லாரும் 40 நாள் தான் சுற்றி, எல்லாரும் ஒன்றை தான் பார்த்தாங்க, ஒரே இடத்த தான் பார்த்தாங்க. அதே ஏனாக்கின் புத்திரர் ராட்சதர்கள் எல்லாரும் பார்த்தாலும் ஒன்று தாங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் இந்த ஃபெய்த்தை பிராக்டிஸ் கொண்டு வராங்க. அவங்க நம்மோடு இருக்கிற கர்த்தர் யார்? அவர் செங்கடலை 2ஆய் பிளந்தவர், அமலேக்கியரை வீழ்த்தினவர், மாராவை மதுரமாய் மாற்றினவர், 24 மணி நேரமும் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இன்னைக்கு நம்ம விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருக்கிறவர், ராத்திரியும் பகலும் கிட்டத்தட்ட 40 வருஷம் வானத்தின் மன்னாவினால் தமது ஜனத்தை வனாந்திரத்தில் போஷித்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எளிதாய் ஜெயித்து விடலாம். பார்த்தீங்களா? இவ்வளோ வசனத்தை நம்ம கேட்குறோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை பயிற்சி கொண்டு வரணுங்க. ஒரு சிம்பிள் டெஸ்ட், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரட்டுங்க, அப்படி சந்தேகப்படாம தேவ சமூகத்தில் அப்படி பிராக்டிஸ் கொண்டு வருவோம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவரால் ஒன்றில் மலையை பார்த்து பெயர்ந்து போகும் என்றால் போகும், மரத்தை பார்த்து பட்டு போன்னு சொன்னால் பட்டு போகும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி விசுவாசத்தை நீங்கள் பிராக்டிஸ் கொண்டு வாங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரா இல்லையா பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா செய்வாருங்க. உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எங்கே நீ தோற்று போனாயோ அதே இடத்துல உனக்கு வெற்றியை கொடுப்பார். எங்கே நஷ்டப்பட்டாயோ அதே இடத்துல பல 100 மடங்கு திருப்பி கொடுப்பார். அவர் சகலவற்றையும் திருப்பிக் கொள்கிற தேவன். சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். பயப்படாத, உன் விசுவாசத்தில் உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.